வீட்டின் கதவு மாத்திரம் யாக்கோபுக்கு அடைக்கப்படாமல் இருந்திருக்குமானால் அவனுக்காய் திறந்திருந்த அந்த வானத்தின் வாசலை யாக்கோபு பார்த்திருப்பாரான்னு கேட்டா, யாக்கோபு இன்னைக்கு இந்த வே ஓபன் ஆனது நீங்க எதனால பார்த்தீங்கன்னு கேட்டா, யாக்கோபு சொல்லுவார், இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வாசலை அடைத்தார். ஒருவேளை இதை மட்டும் அடைக்காம இருந்திருப்பார்னா, இந்த வீட்டு வாசல் யாக்கோபுக்கு அடைப்படாமல் இருந்திருக்குமானால் யாக்கோபு இந்த வாசலை பார்த்திருப்பாரான்னு தெரியல. அதை அடைச்சதுனால யாக்கோபுக்கு திறக்கப்பட்ட ஒரு வாசல் தெரிஞ்சிச்சு. ஆகாரின் துருத்தில் தண்ணீர் மாத்திரம் செலவழியாமல் இருந்திருக்குமானால், அவளுக்காய் ஒரு நீரூட்டை கர்த்தர் வைத்திருந்தாரே, அதை பார்த்திருப்பாளான்னு கேட்டா தெரியல. அதனால ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்றாருன்னா, அந்த தண்ணீர் தீருகிறது வரை. அவள் தீர்ந்து அலைந்து திரிகிறாள், அது வரையிலும் நீரூட்டை அவள் பார்க்கவே இல்லை. ஆகாரின் கண்களை திறந்தார் என்று தான் சொல்லப்படுகிறது, நீரூட்டை திறந்தார் என்று, கண்களை திறந்தார். அப்ப இந்த கண்ணை திறந்து அவ பார்க்கிறதுக்கு ரீசன், ஒன்னு பார்க்க முடியாம ஒன்னு அடைக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், சில நேரத்தில் நீங்கள் நினைத்தது போல சில டோர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு டோர் உங்களுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார்னு அர்த்தம். சில கதவுகள் அடைத்தது இனி திறக்க கூடாது என்று அல்ல, ஏற்கனவே ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாக்கோபே, அவர் இப்பொழுது திறந்த வாசல் அல்ல இது உனக்கு முன்பார். அவர் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்ப இவன் டோர் க்ளோஸ் ஆகி வருவான்ட்டு. அதனாலதான் சரியான இடத்துல கொண்டு வந்து படுக்க வைக்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இந்த வார்த்தை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேச வைக்கிறார். இனி திறக்கக்கூடிய வாசலுக்கு அல்ல கர்த்தர் உன்னை கொண்டு போறது, ஆல்ரெடி திறக்கப்பட்ட வாசலை நோக்கிதான். எத்தனை பேர் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களை நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இனி திறக்க போகிற வாசல் அல்ல, ஏற்கனவே திறக்கப்பட்ட வாசல். சில டோர்ஸ் கர்த்தர் இன்னைக்கு க்ளோஸ் பண்றதை உங்க லைஃப்ல காமிச்சிட்டு இருக்கிறார்னா, ஆமென், இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை ஆவிலே கழிகூர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி திறக்க போறதல்ல நீங்கள் பார்க்க போறது, ஏற்கனவே உங்களுக்காய் திறக்கப்பட்டது. இது வேற யாருக்காகவும் அல்ல யாக்கோபே, உனக்காக. இது வேற யாருக்காகவும் இல்ல ஆகாரே, உனக்காக. இது வேற யாருக்காகவும் இல்ல சவுலை, இது உனக்காக. ஹalleluya. நாளைக்கு இந்நேரத்தில் சவுல் இங்கே வருவான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டு தான் சவுலுக்கு முன்பாக சில டோர்ஸ் கர்த்தர் க்ளோஸ் பண்றார். அவன் சில டோர்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதா? நீங்க நினைச்சது போல சில டோர்ஸ் பலது அலைஞ்சிட்டேன், சிலதை கர்த்தர் க்ளோஸ் பண்ணி. ஆமென். ஓசியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை வேலிகளினால் அடைத்து நான் அவளை வனாந்திரத்தில் கொண்டு வந்தேன், அவளை நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்தேன். அங்கே அவளுக்காக ஒரு வாழ்க்கையை, தேவனுடைய அழைப்பு என்னை ஏமாற்றாது என்று நம்புறவங்க சொல்லுங்க, வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறார், இருளில் வெளிச்சமே நீரே. ஹalleluya. ஆமென்.